அன்புமணியுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி பேசியது கூத்து என்றும் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் உருவாக்கிய கட்சிக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றார். தான் செய்த சத்தியத்தை மீறி அன்புமணியை கட்சியில் சேர்த்ததாகவும், ஆனால் தனக்கே அவர் வேட்டு வைப்பார் என நினைக்கவில்லை என்றும் ராமதாஸ் கூறினார். தில்லுமுல்லுகள் காரணமாகவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. அன்புமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டணி பேசியது கூத்து என்றும் நீதிமன்ற அவமதிப்பு என்றும் ராமதாஸ் விமர்சித்தார். தனது தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அன்புமணி ராமதாஸை மோசடி பேர்வழி என விமர்சித்த ராமதாஸ், அவருடன் கூட்டணி வைப்பது செல்லாது என்றும் தெரிவித்தார். அன்புமணி சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டுகிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இதில் இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று எடுத்து விடுவான். எல்லாம் புழு, ஒன்று கூட உண்மையாக இருக்காது. பாமக இடம்பெறும் கூட்டணி குறித்து பொங்கலுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.